ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி நாம் கிறிஸ்பியான எக் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. 5 முட்டையை வேக வச்சுருக்கேன். முட்டை வெந்த அப்புறம் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதோட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 3 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. கலந்துட்ட அப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். உருண்டை பிடிக்கும்போது நல்லா அழுத்தி உருண்டை பிடிங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது உடையாமல் வரும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். மைதாக்கு பதிலாக முட்டையை உடைச்சி பீட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ மைதாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மைதாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் எல்லா பக்கமும் பெரட்டி எடுத்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் வரும். சேஞ்சஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கலர் சேஞ்ச் ஆனதும் இதை நாம் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையையும் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பால்ஸும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது ரொம்பவே சுலபமான ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரியான ஈஸியான ரெசிபீஸ் உங்களுக்கு கிடைக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.